பூத்த மரம் மொட்டை மரம் எத்தனை கூறு கூறு ஆத்துக்குள்ள அத்தி மரம் அந்தியில பூத்த மரம் மொட்டை மரம் எத்தனை கூறு. ஒரு மணி நேரமா கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்கேன், மிதிக்காம தாண்டி போ. என்ன மல்லி இது, வாசல மறைச்சு இவ்வளவு பெரிய கோலம் போட்டா மனுஷன் எப்படி உள்ள போறதா? எப்படி விட போ, ஆனா கோலத்தை மட்டும் மிதிச்ச கோலம் முடிச்சிருவேன். நான் கோலத்தை மிதிக்காம உள்ள வருது இருக்கட்டும், நீ கோலத்தை மிதிக்காம வெளில பாக்கலாம். ஐயோ குழந்தை, தயவு செஞ்சு என்ன எப்படியாவது வெளியே கொண்டு வந்துற. இப்ப வந்து என் வழிக்கு காலைய உடைக்கிற, வெளில வரணும்னா 10 தோப்பு கரணம் போடு. அதுக்கு வேற ஆளை பாரு. சரி குழந்தை குழந்தை சரி போடுறேன். நான் போடு. 1 5 2. நீ இப்படியே எண்ணிட்டு இருந்தேன்னா நாளைக்கு கோலம் போடுற நேரம் வந்துடும் குழந்தை. சரி சரி, பார்த்தா பாவமா இருக்கு, இது முக்கால் எடுக்கிறேன். படிச்ச மட்டும் போறாது, என்ற மாதிரி மூளையும் வேணும். நீ பாத்து வா. எதுவா பாத்து வா. நின்றா, இவரு பெரிய வெண்ண கூப்பிட்டு அனுப்ப ஆள் அனுப்பணுமாக்கம். கேக்குறல்ல, பதில் சொல்றா. வயல் என்ன வச்சிருக்க? முழிய பாரு மொழி, ஆடு திருண்ண கள்ள மாதிரி அப்படியே விட்டா. ஓ போய் வண்டி கட்டிட்டு வயலுக்கு வா. நெல்லு வாங்க டவுனுக்கு போனோம். மூஞ்சும் முகர கட்டி. என்ன என்ன கோமா, இந்த பட்டனை கொஞ்சம் போட்டு விடியா? ஏன் அம்மா இல்ல? வெளியில போயிருக்காங்க. உனக்குதான் கையெட்டலையே, அப்புறம் பின்னால கொக்கி வச்சிருக்க. இந்த மாதிரி முன்னால வைக்க வேண்டியதானே? இப்பதானே சொல்ற, இனிமே நீ ஆசைப்படுற மாதிரியே நான் போட்டுக்கிறேன். எல்லாம் நான் சொல்லி வந்தீங்கன்னு. இதன மல்லி, உள்ள ஒரு வெள்ளை ஜாக்கெட் போட்டிருக்க. இல்லையா? ஓ பண்ணினாக்கும். சரி சந்தைக்கு போனோம், நான் வரேன். யோ இல்லையா, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்லையா? என்ன மல்லி இப்படி சொல்லிட்ட, உன் மேல கொல்ல பிரியம் இல்ல. பொய் சொல்ற, ஊர்ல யார் எது கேட்டாலும் வாங்கி தர. எனக்கு நீ ஏதாவது ஆசையா நீ வாங்கி கொடுத்துருக்கியா? உனக்கு என்ன வேணும் சொல்ல வாங்கிறேன். நீ சும்மா உங்க ஒப்புறானே. ஐயோ, உன் கையால எனக்கு ஒரு கொலுசு வாங்கி குடியா? சரி காசு கொடு. உன் சொந்த காசை போட்டு வாங்கிப்பா. சொந்த காசா? அம்புட்டு காசுக்கு நான் எங்க போவேன்? உனக்கு கொலுசு தானே வேணும், இரு வரேன். டாக்டரோ, தண்ணி பண்ண அரிசி சாப்பிட்டா கல்யாண தண்ணிக்கு மழை பெய்யுமா? பெரியாத்தா சொல்லும். மழையில நனையுதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கல்லு பறிக்க தட்டுங்களா? வேணாம். குட்டிப்புள்ள குளிப்பாட்டுங்களா? வேணாம். சரி கூட்டி விடுறேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம், உனக்கு தான் எதுவும் வேணும் போல இருக்கு. என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமுங்க. நம்ம மல்லி இருக்குது இல்லைங்க, எனக்கு கொலுசு வாங்க சொல்லி பிடிச்சுங்க. சரி காசு கூட வாங்கன்னு சொன்னா என்ற மேல பெரிய இடத்த உன் கை காசு போட்டு எனக்கு கொலுசு வாங்க சொல்லி பிடிச்சுங்க. அது இருக்கட்டும், கணக்குல என்ன கறி? இங்க தானுங்க, எல்லாம் அந்த மல்லி பண்ண வேலை தானுங்க. கொலுசு கேட்டதோட விட்டுக்கலாம் இல்லைங்க, பக்கத்துல வந்து கண்ணுல இருக்கிற மாதிரி எடுத்து கணத்தை கரையா பிடிச்சுங்க. இந்த லட்சத்தை அழிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி, நீ மல்லி கொலுசு வாங்கி தரப்பறியா? வாங்கி கொடுத்தலாமுங்க, ஆனா கையில காசு தாங்க கொஞ்சம் குறைவா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு. திருஷ்டி பொட்டு வச்சு கொலுசு. டாக்டர்மோ, நீங்க யோசிக்கிறத பார்த்தா வீட்டை கொடுத்த காசு எப்படி திருப்பி வாங்கலாம் நினைக்கிறீங்க போல இருக்கு. அடுத்த வாரம் அறுப்பு கூலி வரட்டவங்க, சத்தியமா கடன் அடிச்சு போடுறேன். கொடுத்த வாங்க காப்பாத்து வந்தாங்க இந்த குழந்தை. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. முதல்ல மல்லிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்து. என்ன யோசிக்கிற? பத்திலியா? அது இல்லைங்க, வேற என்ன வந்துருச்சுங்க. என்ன வந்துருச்சு? இது வரைக்கும் வந்துருச்சுங்க. என்ன? டான்ஸுங்க வாருங்க. குழந்தை, மல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்கா, நல்ல கொலுசா வாங்கிட்டு வா. ஆகட்டுங்க.
ஏய் நான் என்ன பண்றேன் பாரு இப்போ. ஏய் மாட்டையே போட்டு அடிக்கிற. என்னங்க உங்க உசுர வளர்த்த செடியை கழுது மேல மேஞ்சு பிடிச்சு பாருங்க. அதுக்கு பாவம் பசிச்சா புல்லும் தெரியுமா பூவும் தெரியுமா? அது எப்படியும் தெரியும் போ. போது நிறுத்து. முதல்ல அதுக்கு தண்ணி கொடுத்து கட்டி வை. போ. நீ போன வர. பாக்கலாம் நீ போடி. ஏய் ஆள் வெட்டி சாடு புடி. என்னடா இது? அத்தி பூத்த மாதிரி அத்தை வீட்டுக்கு வந்திருக்க. உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா உன்னை வெட்டி விறகாக்கிடுவான்னு தெரியுமில்ல? என்ற அத்தை கிழவிய பார்க்க ஆசை, அதான் வந்தேன். என்ன செய்வாரு? உத்து போன வரத ஒட்டு போட்டு தச்சு வந்துருச்சுங்களாக்கும். ஆமாங்க, இத்தனை வருஷமா வீம்புக்கு வீசுற காசு இப்ப நோம்புக்கு வீசுதுன்னு வச்சுக்கோங்க. ஆஹா, நாக்குக்கு ருசியா இப்படி உரப்பா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அத்தை? நீ ஏன் கழுவுற? ஒண்ணுமில்ல ஐயா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கத்தக்காரி நீ அனாதை இல்லைன்னு என்ன பார்க்க வந்திருக்க பாரு, அத நினைச்சேன் ஐயா. இத்தனை உப்பையும் காரத்தையும் போட்டு தின்னுதா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னால ரோஷத்தோட வாழ முடியுதா? இந்த உப்பு காரம் தானையா மாமனை என்கிட்ட மயக்க வச்சது. அத்த நீ பெரிய ஆளத்த. ஆமா, இவ்வளவு பெரிய ஊர்ல மாமனை மட்டும் நீ எப்படி அத்த மயக்கின? அப்ப ஊருக்குள்ள இவ்வளவு முடியாது. ஒரு வீடு இங்க இருந்தா 10 கல்லு தள்ளி இன்னொரு வீடு இருக்கும். ஐயோ, ஊரை விட அத்த. மாமனை பத்தி சொல்லு. எங்க அப்பன் பண்ணையில வேலை செஞ்சவர் தாண்டி ஒன்ற மாமே. ஆம்பளைங்க எல்லாம் வெடியால கலப்பை எடுத்துட்டு களத்து மட்டுக்கு போயிடுவாங்க. பொட்டச்சிங்களா வெதப்பா இருப்புன்னு கிளம்பிடுவாங்க. நான் வயசுக்கு வந்து பிள்ளை பாரு, என்ன வெளியே அனுப்ப மாட்டாரு. யார், தாத்தாவா? அந்த மனுஷன் தான். ஊரே வெறிச்சோடி கிடக்கும். உன்ற மாமே கலப்பைய யாருக்குன்னு தெரியாம மறைச்சு வச்சுட்டு திருட்டு போன மாதிரி உள்ள வந்து என் கையால ஒரு வாய் சோறு உண்டாத்தா அந்த மனுஷனுக்கு மனசு நிறைய. நாங்க 2 பேரும் அன்னைக்கு பொழுதெல்லாம் உரக்க பேசிட்டு இருப்போம். ஒருத்தர்கள்லயும் படாம ஒரே சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருப்போம். ஐயோ குழந்தை, ஐயோ இங்க பாரியா. யோ, கொலுசு வாங்கிட்டு வர சொன்னா எங்கயா போன? கொலுசு வாங்கத்தான். வாங்கிட்டியா? சரி கொடு. வந்து மல்லி, ஒரு தப்பு நடந்து போச்சு. கொலுசு எங்க? அதான் சொல்றேன்ல, கொலுசு வாங்கிட்டேன். வரவையில அப்படியே மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல செம்பருத்தி பூ பூத்துனுச்சா, டாக்டர் நமக்கு தான் செம்பருத்தி பூ உசுரு. அதை பறிக்கலாம் மரத்து மேல ஏறினா, ஏறின ஜோர்ல கொலுசை விட்டேன். கண்டுபிடிச்சவன் ராத்திரி பூரா தேடி பார்த்தேன். ஆனா கொலுசு தான் கிடைக்கவே இல்ல. என்ன வழி மொத்தரை சுத்தி மூஞ்சில கொண்டு வந்து முறைக்கிற? இனிமே என் மூஞ்சில முழிக்காத. மல்லி பேசாத. நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரியதோட கொலுசு கேட்டேன். டாக்டர் அம்மாக்கு பூ பறிக்க போனாரா, அங்க ஒரு கொலுசு தொலைச்சுட்டாரா. இவங்க மல்லி கொலுசு கூட்டிட்டு வந்தா என் முன்னாலே நிக்காது. எருமாடு எருமாடு. போயா. மல்லிய பொன் பார்க்க விஷயத்தை எங்க முன்னாடி என்கிட்ட சொல்ல. முதல்லயே தெரிஞ்சிருந்தா என்னடா பண்ணிருப்ப? வண்டி கட்டி வெள்ளம் கோயில் போய் மாப்பிளக்காரங்களை கையோட கூட்டு வந்துருப்பேன்ல. ஆமா கிழிச்ச போடா. போய் வேலையை பாருடா. வணக்கம் வணக்கம் வணக்கம், வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க.
என்ன மல்லி அழுகுற? நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போற? முதல்ல கண்ணத்தோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க போறாங்க. குழந்தை எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கும் மல்லி. குழந்தை மாப்பிள பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன சம்மந்தி மாதிரி 2 பேரும் சட்டை மாத்திக்க வேண்டியதானீங்க? ஏய், பொடி போடுறதுனா ஊர் எல்லையில போய் பொடி போடு. இங்க தும்பின சம்பந்தி அம்மா சகுன சொல்லி எந்திரிச்சிருவாங்க. வைத்திரியா, நீங்க தட்ட மாத்துங்க. ஏய், நீ வா. பொண்ணுக்குள்ள படல தீ பிடிச்சது மனசுக்கு அவள் சரியா படல. அதையும் மீறி கல்யாணம் பண்ணா பையனுக்கு ஒன்னு இடக்க ஒன்னு ஆயிடும். அதனால வேற இடமா பாருங்க. ஏய், வாடா போலாம். பாருங்க. ஐயா ஐயா ஐயா, தயவு செய்து நில்லுங்கய்யா. நான் சொல்றதை கேளுங்கய்யா. யோ, இது மான பிரச்சனையா? ஐயா, நான் சொல்றதை கேளுங்கய்யா. ஐயா ஐயா, தயவு செய்து கேளுங்கய்யா. ஐயா, உங்களை தான். அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. இத போய் அவசரம் நினைச்சா எப்படிமா? போங்கயா. வெள்ளாங்கோயில் இல்லாட்டி ஒரு சுந்தரபாண்டி போறோம். மல்லிகனை மறுபடியும் மாப்பிள்ளை கிடைக்காம போடுவான். சொல்லு, ஏன் அப்படி செஞ்ச? நீயே சீல துணியை பத்த வச்சுக்கிட்டேனா? இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. சொல்லு. பிடிக்கல, மாப்பிளைய பிடிக்கல, வேற எந்த மாப்பிளையும் பிடிக்காது. ஏன் இது பாரு, நான் சொல்றதை கேட்டு காய்ச்சி மூச்சுன்னு கட்டாத. நான் குழந்தையை காதலிக்கிறேன். எப்படி மாப்பிளைய ஒரு ஆம்பளை தானே பார்க்க போறீங்க? குழந்தை ஆம்பளை, ஒரு சுத்தமான ஆம்பளை. வேணாம் புள்ள, இது நடக்காது. கூட பிறந்த அக்காவையே ஒதுக்கி வச்சுட்டு அவன் முகத்தை கூட பார்க்காம வீராப்பா வாழ்ந்துட்டு இருக்கா அவங்க அப்ப. இன்னைக்கு தான் பெத்த பிள்ளைய இந்த காரியத்தை பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா வேஷத்தை வச்சே கொன்னுடுவாண்டி. சாகுறேன், சந்தோஷமா சாகுறேன். வேற ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டிட்டு மரமா வாழறத விட மனசார குழந்தையோட பொண்டாட்டியா சாகுறேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. அந்த நினைப்புல கூட உங்க அப்பா ஒண்ணு சாக விட மாட்டான், குழந்தையும் வாழ விட மாட்டான். இது எங்க அத்தை சக்கரை தண்ணி வச்சு வளர்ந்த உடம்பு. அவ போகும்போது அந்த வீட்டை கொண்டா போறா. அதுல இன்னொரு பெரியாத்தவா குழந்தை நினைப்போட நான் வாழ்ந்துட்டு போறப்போ